ரிவானஸ் ஹெவன்லி டீமன் சாப்டர் 8. எடுத்தோடனே ஒரு மவுண்டைன் காட்டுறாங்க. அதில் வந்து ஹீரோவும் கேங் டூவும் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க. கேங் டூவும் யங் மாஸ்டர் நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட? நானா நம்ம இப்போ யாங் சிட்டிக்கு போகிறோம்னு சொல்லிட்டுறோம். அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கேங் டூவும் 1-2 நிமிஷம் யோசிச்சு நம்ம மட்டும் ஏன் அங்கே போகிறோம்? ஹீரோவும் அதுக்கு உனக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு எதை நீ கேட்கணும்னு ஆசைப்பட்ற? யாங் டூவும் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பிடிக்காத விஷயத்தையே சொல்லுங்கள். ஹீரோவும் உனக்கு அது தெரிஞ்சது தான்டா, அன்றைக்கி நடந்தது உன்னால தான், அதனால தான் நீயும் வர. யாங் டூவும் அதை கேட்டு சோகமாயிட்டு, சரி அப்போ அந்த நல்ல விஷயம் சொல்லுங்கள், நான் நம்புகிற ஒரு ஆள்னா அது நீ தான் கேங் டூ. கேங் டூவும் அதை கேட்டு எனக்கு இப்போ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் ரொம்ப மோசமாக இருக்கிறத நினச்சி எனக்கு இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. கேங் டூ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்லைடா நம்ம போய் கேங் டூ எப்படி ஒரு ஆளால் அடி வாங்கினருமா இவ்வளோ நல்லவனா மாற முடியும்? நீயும் என்ன மாதிரி தானே ஆக போகிற. அங்கே நம்ம போன உடனே நம்மளை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை நீயும் இந்த மாதிரி தலையில் அடிக்கப்பட்டேன்னா இந்த மாதிரி நல்லவனா மாறலாம். ஹீரோவும் மனசில் நினைக்கிறான், இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பேசினதே இல்லை, ப்ராங்க்கு அந்த மாதிரி ஜோக்கெலாம். ஒருவேளை இந்த யங்ஸ்டர்னால பாடினால இப்படி வருதா? அது இல்லைனா இந்த மாதிரி என் பாஸ்ட்டை மறக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி சிண்டிகேட் லீடரை காட்டுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து அந்த பரதேசிக்கிட்ட அடி வாங்கிக்கிறீடா பைத்தியம். அவன் பையனும் அந்த மாதிரி நிலைமையிலையும் அப்பா எனக்காக பில் லியூடனை கொல்லுங்க. அவன் அப்பா அம்மா இல்லை, அந்த மொத்த பில் ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலியே மகனே, அதுதான் என் பிளானே. டிக்கெட் லீடரும் மனசில் யோசிக்கிறான், அவனுக்கு என்ன தைரியம் வந்தால் என்னையும் அவனுக்கு கீழே பார்க்குறான். இத்தனைக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஷாங் டாங்கில் டாப் 10 கூட இல்லை. அந்த பைத்தியக்காரங்க என்ன பார்க்குறாங்க அந்த மாதிரி கீழே. நான் இந்த விஷயத்துக்காக பிளட் டவுன்ஸை கூப்பிட்டுக்கிறேன். பிளட் டவுன்ஸ்னோடனே அவன் பையனே வந்து ஷாக்காகிறான். அவங்க பண்ண விஷயத்துக்காக அவங்க பதில் சொல்லி திரும்பவும் கட் பண்ணி ஹீரோட கேரேஜ் காட்டுறாங்க. யாங் டூவும் ஹீரோ என்ன புக்கு படிக்கிறான்னு பார்க்குறான். யாங் டூவும் கிட்ட வந்து, நீங்கள் வந்து பேட்ரிச் படிக்கிறதுக்கான இருக்கிற முக்கியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு தானே படிக்கிறீங்க? ஹீரோவும் ஆமாண்டா, ஆனால் நீ என்ன இப்போ வந்து சைலண்ட்டாக பேசிட்டு இருக்கிற? யாங் டூவும் ஏன்னா இது வந்து முக்கியமான மார்ஷியல் ஆர்ட்ஸு, இங்கே வெளில இருக்கிற குதிரை ஓட்டுறவனுக்கு காதில் கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும்ல. ஹீரோவும் டேய் நீ இந்த மாதிரி பேசும்போது அவனுக்கு இன்னும் சந்தேகமாக தானே ஆகும். யாங் டூவும் டக்குன்னு வாயை மூட்டு நக்கலாக சிரிக்கிற மாதிரி, இந்த ஒயிட் மூன் ஸ்வாட்ஸ்மேனில் எந்த ஸ்பெஷலும் இல்லை அப்படின்னு இந்த காமெடியாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறான். அதை பார்த்த ஹீரோவும் நான் இதை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமாடா? யாங் டூவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சோடனே அப்படியே மாற்றி ஒயிட் மூன் ஸ்வாட் டெக்னிக் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்றான். ஹீரோவும் இந்த மாதிரி நீ வந்து பேசிட்டு இருக்கும் போதாண்டா அவனுக்கு இன்னும் சந்தேகமாகவே வரும். யாங் டூவும் சரி என்ன பண்ணுறது அதுக்கு? ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த ஸ்வாட் டெக்னிக்கும் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ஆவரேஜுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு இதை கற்றுக்கணும்னு தேவையில்லை, ஆனால் நான் என்னோடய ட்ரூ மார்ஷியல் ஆர்ட்ஸை மறைக்கணுன்னா இதை நான் கற்றுக்கணும், எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. யாங் டூவும் இந்த மாதிரி நீங்கள் புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீங்கள் படித்ததுன்றது உங்கள் வாழ்க்கையில் மொத்தமாகவே இந்த பார் மெனுஸும் அப்புறம் கவுண்டர்ஸ் அணியாக வர்றதும். அப்புறம் உனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆசை இருக்குதாடா? அவனும் கொஞ்சம் யோசிச்சு இல்லைன்றான். ஹீரோவும் ஏன்டா வந்து இந்த மாதிரி பதில் லேட் ஆகுது உனக்கு? அவனும் இல்லை, என்ன மாதிரி ஒரு ஆளுனால மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்க முடியாது. டேய் அந்த யாங் மாதிரி ஒரு பைத்தியக்காரனே கற்றுக்கும் போது உனக்கு என்னடா? யாங் டூவும் ஏன்னா அவன் ரொம்ப நல்ல ஃபேமிலியில் பிறந்துக்கிறான், அவனுக்கும் ஒரு நல்ல மாஸ்டர் தான் கிடச்சிருப்பாரு சின்ன வயசுலேருந்தே. ஜின்னாங்கூவில் நீ ஒரு ஆளாக இருக்கணும்னா அதுக்கு நீ ஃபேமிலி ஒரு மாஸ்டர் இந்த ரெண்டுமே இல்லாமல் நீ எதை சொல்லுவ? எது முக்கியம்? யாங் டூவும் ரெண்டுமே இல்லைன்னா எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறான் அவனும். ஹீரோவும் அவன் கேங் டூ வந்து பதில் சொல்கிற வரைக்கும் வெயிட். கேங் டூவும்
நேச்சுரல் டேலண்ட் இல்லைனா அவங்க ஃபிசிக்ஸு அப்புறம் அது இல்லைனா அவங்களோட வில் அப்படியும் இல்லைனா அவங்களோட கடுமையான முயற்சி. நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? இல்லை, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கேங் டூவும் அதுக்கு எக்ஸாக்டாக என்னது? உன்னோட உறவுகள் தான் அது. கேங் டூவும் என்ன உறவுகளா? ஆமாம், உறவுகள் தான் முக்கியம். ஜின்னாலு அவனும் ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிட்டான், என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு. கேங் டூவும் உங்களுக்கு அதை எக்ஸாக்டாக சொல்ல விருப்பம் இல்லைனா அதை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க. கேங் டூ சொல்கிறத கேட்டு ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு யோசிக்கிறான் அவன். கேங் டூக்கு வேணாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அந்த ஜோக்கு மாதிரி தெரியலாம், ஆனால் அதெல்லாம் உண்மை தான். ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அந்த கேங் டூவில் ஒரு ஆளாக இருக்கணும்னா. ஹீரோவும் அதை பற்றி யோசிக்கும் போதே அங்கே கேரேஜ் வந்து சிண்டிகேட்டில் நிற்குது. ஹீரோவும் ஒரு ரூம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கிற கேங் டூவும் அப்போ நான் வந்து கேரேஜில் போய் படுக்கிறேன். ஹீரோவும் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிற, நான் தான் ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறேன்ல, அப்புறம் நீ வெளில போய் தூங்கலான்னு இருக்கிற இந்த ஜில்லில். கேங் டூவும் முழிக்கிறான், என்னடா சொல்ல வர்றாரு அப்படின்னு. ஹீரோவும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம 2 பேருமே ஒரே ரூமில் தூங்க முடியுமே, எதுக்கு 2 ரூம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறது, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம் ரூமில். யங் மாஸ்டர் நான் அப்படி சொல்லலை, என்னால் எப்படி உங்கள் கூட சேம் ரூமில் தூங்க முடியும் யங் மாஸ்டர், நான் வந்து கேரேஜ்லேயே தூங்கிக்கிறேன். ஹீரோவும் டேய் நிறுத்துடா, நாம் போய் சரக்கு அடிப்போம் அதுக்கு முன்னாடி. கேங் டூ இன்னும் ஷாக் ஆகிடுறான், எது என் கூட நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறீங்களா? ஹீரோவும் நீ மட்டும் தான்டா இங்கே இருக்கிற, வேறு யார் இங்கே இருக்கிறா நான் கூப்பிட்றதுக்கு? வெயிட்டர் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் ஊற்றுனுவாங்க. கேங் டூக்கும் ரொம்ப ஷாக்கு, என்னடா இவர் இப்போலாம் வாங்கி தராரு, இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லைன்னு. ஹீரோவும் மாதம் மாதம் அங்கே என்னடா நிற்கிற, வாடா இங்கே நான் சொன்னல. கேங் டூவும் ஒரு பயத்துலேயே வரான் அவன் பக்கத்தில். ஹீரோவும் என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுற? அது ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி உட்காந்ததே இல்லை உங்கள் கூட, ஃபஸ்ட் டைம் இதான் உங்கள் கூட ஒரே இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நம்ம இப்போ ஒரே ரூமில் தூங்க வேற போகிறோம். ஹீரோவும் யோசிக்கிறான், பில்லுடன் ஒரு மிகப்பெரிய வைத்தியக்காரன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹீரோவும் சரி நீ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ அப்படின்னு ஊற்ற வரான். கேங் டூக்கெலாம் உட்காரதே சாக்கு, இதில் வேறு ஃபஸ்ட்டு அவனுக்கு வேறு ஊற்றி தரானா, இன்னும் பெரிய சாக்கு. நீங்கள் விடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஊற்றி தரேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு எடுக்க வரான். ஹீரோவும் அதெல்லாம் விடு, இதை முதல்ல குடி அப்படின்னு ஊற்றுறான் அவனுக்கு. அவனும் ஒரு சாக்குலேயே இருக்கிறான், பயத்துலேயே இருக்கிறான், என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாரே, இதெல்லாம் வந்து இதுவாகுது அப்படின்னு. ஹீரோவும் உனக்கு தான் அதிகமான வயசாச்சு என்னோட, நீயே ஃபஸ்ட்டு குடி அப்படின்னு ஊற்றுறான். கேங் டூவும் இதுக்கு மேலே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதுவே கெட்ட பழக்கமாயிடும் எனக்கு, நான் இது ஒரே ஒரு வாட்டி பண்ணுறேன் உங்களுக்காக, நான் இதை வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோ அவனுக்கே ஊற்றுறத பார்த்துட்டு என்ன நீங்கள் நான் ஊற்றுறேன் இல்லைங்க. ஹீரோலாம் வந்து அதெல்லாம் கவலைப்படாதடா நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ இன்னும் கொஞ்சம் சாக்கு, ஏற்கனவே சாக்குலேயே இருக்கிறான், அதில் இன்னும் கொஞ்சம் சாக்காக அழுகி போடுறான். கேங் டூவும் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் என்னை இங்கே தனியாக கொண்டு வந்தது என்னை கொல்றதுக்கு தானே. ஹீரோ சிரிப்பில் வந்து குடித்ததை அப்படியே துப்பிடுறான் டக்குன்னு. அதனால தானே நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லா நடந்துட்டீங்க இப்போ புதுசாக, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் தோணுது, அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஹீரோவும் என்னடா இது புது சோதனையாகுது. கேங் டூவும் எனக்கு தெரியும், ஏன்னா எப்பயுமே ஒரு மாட்டுக்கு வந்து நல்லா சாப்பாடெலாம் தருவாங்க அது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி. சரி அதை விடுங்க மாஸ்டர், நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நம்ம ஏன் இந்த மாதிரி டைமில் வந்துக்கிறோம்? எதை பற்றிடா நீ கேட்குற? அதுவா உங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான், நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அதுவும் அந்த பைத்தியக்காரன் அடிக்கிற அளவுக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ நாளாக ட்ரைனிங் எடுத்தேன் அதனால தான். மாஸ்டர் நீங்கள் வந்து மொத்தமாகவே 10 நாள் தான் ட்ரைனிங் எடுத்தீங்க, அவன் பல வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருவேன். ஹீரோவும் அந்த மாதிரி குப்பைகள்லாம் 10 நாளே போதும். கேங் டூவும் உங்களை எப்படி பார்த்தாலும் எந்த கோணத்தை பார்த்தாலும் நான் வந்து எந்த வித்தியாசமும் பார்க்க முடியல, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் தான், அப்புறம் எப்படி நீங்கள் மாறினீங்க? ஹீரோவும் நான் லேட் ப்ளூமராக இருப்பேன்டா. கேங் டூவும் ஹீரோ ஊற்றி விட்ட சரக்கை வந்து நல்லா குடிச்சிட்டு அவனும் சொல்கிறான், நான் இனிமேலே உங்களுக்கு இதை பற்றி எதுவும் பேச மாட்டேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் மாறிடாதீங்க பழையபடி. ஹீரோவும் அதை பற்றிலாம் கவலைப்படாதடா கேங் டூ, ஆனால் கேங் டூவோ நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு,
நீங்கள் திரும்பவும் டக்குன்னு மாற மாட்டீங்க பழையபடி அப்படின்னு. டேய் கேங் டூ, சத்தியன்றதே வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது, அதனால வந்து முக்கியம் கிடையாது. நான் கேங் டூவும் எனக்கு அது நான் கேட்டாகணும், நான் கேட்கணுன்னு அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் கேங் டூவை பார்க்குறான். இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுருக்கானே இவன், சரி சொல்லுவோம் அப்படின்னு. சரிடா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்றான். கேங் டூக்கு அவன் ப்ராமிஸ் பண்ண தான் நிம்மதியாக இருக்குது. ஹீரோவும் அப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸ்லாம் இன்னும் மறைச்சிட்டு தான் இருக்கிறேன். நீ நினைக்கிறத விடவும் நான் ஸ்ட்ராங்கு தான் கேங் டூ. கேங் டூவும் நீங்கள் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸை மறைக்கிங்களா, எதுக்காக? ஹீரோவும் நீ வந்து ஜின்னாவில் ரொம்ப நாள் வாழணும்னா உன்னோட ஸ்கில்ஸை நீ வந்து 30% மறைச்சி தான் ஆகணும். கேங் டூவும் அப்போ இந்த காரணத்தினால தான் நீங்கள் வந்து பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா? ஹீரோவும் அப்படின்னு சொல்ல முடியாது, அது அவன் சாங்கு எப்போ அடித்தாலோ அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பைத்தியகாரத்தனமாக பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சம்பவத்துலேருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் சென்ஸ்லாம் வந்துருச்சுடா, எனக்கு சுய அறிவும் வளர்ந்துருச்சு. ஹீரோவும் மனசுலேயே நினைக்கிறான், இவனுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, இதை நம்பி தான் ஆகணும். வேறு எப்படி நான் வந்து சேஞ்ச் ஆகிருப்பேன் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹீரோவும் இன்னொரு இது அடிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறான். இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லபடியாக எனக்கு நடத்துனீங்கன்னா எனக்கு இதெல்லாம் கெட்ட பழக்கமாயிடும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் இதனால் உனக்கு சில இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எனக்கு கவலை இல்லைடா, நான் எடுத்துக்க மாட்டேன் சரின்னு கேங் டூவும் நீட்டுறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு கேங் டூக்கு ஊற்றுறான் சரக்கை. ஹீரோவும் யோசிக்கிறான். இப்போ நான் யோசித்து பார்த்தாலும் நான் இந்த மாதிரிலாம் ஜாலியாக ஒரு சந்தோஷமாக நான் குடித்ததே இல்லை. இப்போ நம்மளுக்கு கட் பண்ணி டாங் பிங்குன்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஹீரோவும் கேங் டூவும் நடந்துட்டு இருக்கிறாங்க. கேங் டூவும் நடந்து போகும்போதே நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ பண்ணுறதுக்கு? ஹீரோவும் இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் திட்டம் தீட்டுறாங்கன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சாகணும். கேங் டூவும் அது எப்படி? ஹீரோவும் நம்ம எப்படி தானும் வெளிலன்னு தான் வந்துக்கிறோம், நம்ம உள்ள ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதாவது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஸ்பை மாதிரி போய் அங்கே இருக்கிற யார்கிட்டையாவது இந்த பிளானை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. கேங் டூவும் இந்த மாதிரி போகிற வேலையை எனக்கு கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சீரியஸாக இருக்கிறான். ஹீரோவும் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும்டா, ஒரு வேளை நீ வந்து பிடிப்பட்டனா ஒரு தோலெல்லாம் உரிப்பாங்க, உன்னை வந்து சுடு கம்மியால் சுட வைப்பாங்க, உன் நகத்தை அப்படியே பிச்சு எடுப்பாங்க. கேங் டூவும் விளாட்டா இருக்கட்டுமே, நான் வந்து அவங்கக்கிட்ட பிடிப்பட்டு அவங்க என் தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க இந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லி நான் மாட்டி விட்டுருவேன். ஹீரோவும் நீ அதை பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா நீ அப்போ தான் எனக்கு லாயலாக இருக்கிறதா அர்த்தம். கேங் டூவும் நான் இப்போ வெறும் ஜோக்கு தான் பண்ணேன், நீங்கள் என்ன ஆனால் லாயல்ட்டின்றீங்க இப்போ? ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு யோசிக்கிறான். இருக்கிறதுலே ஹையஸ்டான லாயல்ட்டினா அது செத்தாலும் மாஸ்டருக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறது தான். ஆனால் நான் கேங் டூ கிட்டே அது எதிர்பார்க்கல. கேங் டூவும் கேட்குறான், இது வந்து துரோகமாக இருக்காது? ஹீரோவும் இருக்கட்டுமே, இப்போதைக்கு இதுவே நான் வந்து லாயல்ட்டின்னு தான் சொல்லுவேன். கேங் டூவும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் வந்து அதை எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், இது என்னோடய சொந்த முடிவு தான், அதனால் என்னை விடுங்க நான் போகிறேன். அது சரி, அப்போ உன்னை அப்புறமா பார்க்குறேன் முடிச்சவருனே. கேங் டூவும் சரி அப்படின்னா உங்களை அப்புறமா பார்க்குறேன் யங் மாஸ்டர் அப்படின்னு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்படியே நின்றுட்டு யோசிக்கிறான். யோசித்து திரும்பவும் வரான் ஹீரோக்கிட்டேயே. யங் மாஸ்டர் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க? நான் என்னை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யாருக்குமே தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது மறைச்சிட்டு அப்படியே வரலாம் தானே பார்க்குறீங்க? ஹீரோவும் உனக்கு தான் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ அப்படியே இருக்கலாம், நான் வந்து இந்த வேலையை நான் உனக்கு எப்போயோ கொடுத்துட்டேன் சரின்னு கேங் டூவும் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். போகும்போது தான் சொல்கிறான், நான் திரும்பி வரும்போது நீங்கள் எனக்கு சரக்கு வாங்கித்தாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு போகிறான். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது கேங் டூ, எனக்கும்
கேங் டூவும் இருக்கிற உறவு என்றைக்கும் உடையாதது, அந்த மாதிரி உள்ளது அது. கேங் டூவும் ஜின்ஹாவோட உறவு தான் எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன் அவன் அதை முடிப்பான்னு. கட் பண்ணி 4 நாள் கழித்து காட்டுறாங்க. ஹீரோவும் அதே ஹோட்டலில் இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைம்லலாம் ஒருவேளை அவனை பிடிச்சிக்கலாம், பிடிச்சி தோலை உரிச்சிடலாம். அப்படியும் இல்லைன்னா ஏற்கனவே சாகடிச்சு குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போதே அங்கே என்னமோ சத்தம் கேட்குது, யாரோ வர மாதிரி. உள்ள ஒருத்தர் ஹீரோ பக்கமாக வராரு. வந்தவனோ உலகமே காலியாக கிடக்குது, என் விதி தான் உங்களை திரும்ப மீட் பண்ண நினச்சிக்குது இந்த மாதிரி இடத்துல. சரி, நம்ம இப்போ 2 பேரும் குடிக்கலாமா? ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நல்லா ஜாலியாக இருந்த போல கேங் டூ. அவனும் தொப்பியை கழட்டிட்டு, நல்லா ஜாலியாக இருந்தேன் போ, அங்கே சாவுக்கு பயந்து நான் நடுங்கிட்டு இருந்தேன், எப்படி தெரியுமா, உயிர் பயத்தை காட்டிட்டாங்க எனக்கு. ஹீரோவும் என்ன அங்கே நடந்தது? கேங் டூவும் சொல்கிறான் அங்கே நடந்ததெல்லாம். இந்த மாதிரி தெருவில் அனாதையாக கிடப்பாங்களே, எதுவுமே இல்லாமல், அவங்க இதில் டேலண்ட்டாக இருக்கிறவங்கள எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க. இந்த யாங் சிண்டிகேட்டில் இருக்கிறவங்க ரகசியமாக அவங்கள பிளட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஹீரோவும் எது ரோட்டில் ஸ்ட்ரீட்ஸில் கிடக்கிறவங்கள கேதர் பண்ணுறாங்களா? அங்கே கேங் டூவும் சொல்கிறான், ஆமாம், அங்கே டசனாக குவிச்சு வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து தெரியுது எனக்கு கிளியராக அவங்க நம்மளை அட்டாக் பண்ண தான் பிளான் பண்ணுறாங்கன்னு. அவங்க இன்னுமே சீக்ரெட்டாக இந்த மாதிரி தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் எடுக்கிறாங்களாம். அதே நேரத்தில் இங்கே ஒரு ரூமரும் ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க போனதை பார்த்து யாங் அதை கண்டுபிடிச்சி தடுக்க போகும்போது அப்போ நீங்கள் அவனை அடிச்சிட்டிங்கன்னு. ஹீரோவும் இதை எல்லோரும் நம்ம தான் செய்வாங்க, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குப்பை மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிறேன். யாங் டூவும் அப்படியே இருந்தாலும் இவங்க நம்புறதெல்லாம் மேட்ரு இல்லை, நீங்கள் என்ன தான் மக்களை அடித்தாலுமே நீங்கள் அவ்வளோ மோசமாக இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற அளவுக்கு. ஹீரோவும் ரூமர்ஸ்லாம் பரவிட்டு தாண்டா இருக்கும், ஆனால் நீ எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக கண்டுபிடிச்ச? நீ எங்கள் உள்ள உழவு பார்த்தியா இந்த தெருவில் இருக்கிறவங்கள மாதிரி? கேங் டூவும் அதெல்லாம் இல்லை, அங்கே இருந்த ஒரு மேடு தான் எனக்கு சொன்னா, அங்கே யாங் சிண்டிகேட்டில் இருந்து. இப்போ நம்மக்கிட்ட யாங் சிண்டிகேட்லேருந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ண ஒரு மேடு இருக்கிறா அங்கே. ஹீரோவும் ஷாக்காகிறான், ₹1 வேலை சொன்னால் ₹10 வேலை பார்த்து வச்சுக்கிறான். கேங் டூவும் எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க என்னென்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன சிறந்ததாக இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி அந்த மேடை. அதை கேட்டு ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். கேங் டூவும் சிரிச்சுக்கிட்டே, நான் ரொம்ப லக்கியாக இருக்கிறேன், அங்கே ஒரு ரூமரும் இருந்தது தெரியுமா, இந்த மாதிரி யாங் யங் மாஸ்டர் ஒரு மெய்டை சர்வ் பண்ணவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டான்னு. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்த யாங் ஃபேமிலி யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோவும் இவனுக்கு ரொம்ப லக்கு அதிகமாக தான் இருக்குது. லக்கும் ஒரு வகையான ஸ்கில் தான், ஏன்னா இவனுக்கு லக்கு மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஈஸியாக அந்த மெய்டை கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் இவனால் கரெக்டான மெத்தடையும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. என்ன மாதிரி லக்கு பார்த்தீங்களா இவனுக்கு? கேங் டூவும் நான் இப்போ அந்த மெய்டுனால இந்த பிளட் டவுன்ற பேரையும் நேரத்தில் யாங் ஃபேமிலி இந்த மாதிரி தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறாங்க எடுக்கிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் நான் அந்த தெருவில் இருக்கிறவங்கள மாதிரி நான் நடிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு அங்கே போகிறதுக்கே பயமாக இருந்தது, அதனால் நான் அதை பண்ணல, அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஹீரோவும் இல்லை கேங் டூ, நான் நினச்சதை விடவும் நீ அதிகமாக அச்சீவ் பண்ணிட்ட, இதுக்கப்புறமாவும் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் கேங் டூவும். ஹீரோவும் என்னது புதுசாக கண்டுபிடிச்சிக்கா அப்படின்னு ஷாக்லேயே கேங் டூ கிட்டே கேட்குறான். கேங் டூவும் நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா, பொண்ணுங்கிட்ட என் மூஞ்சி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோவும் நீ வேற என்னமோ சொல்லுன்னு நினச்சேன் அப்படின்னு யோசிக்கிறான். கேங் டூவும் ஸ்டைலாக கெத்தா அப்படியே, நம்ம இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்ம இப்போ திரும்ப போய் இதெல்லாம் பேட்ரிஸ் கிட்ட சொல்லணும்ல, இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஹீரோவும் இல்லை, நம்ம இப்போ திரும்ப போகிறதில்ல. கேங் டூவும் எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறீங்க, நம்மளால் போக முடியாதுன்னு. ஹீரோவும் சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு, நம்ம இப்போ இதை முடிக்கணும். இதோட இந்த பார்ட் 5 முடியுது.
இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.